இந்த லாஸ்ட் 2 days ரொம்ப பிசினஸ் ரொம்ப ரொம்ப டல்லுங்க. யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல. கடை தொறந்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பிசினஸ் டல் ஆகுனதே இல்லை. சோ அதனாலதான் இன்னைக்கு விறுவிறுப்பா ரொம்ப ஸ்பீடா வேலை நடக்குது. தோலோட கோழி, ஸ்கின்னோட கோழி ஒரு 200 கிலோ ஆர்டர் இருக்கு. அது முழுசா கடையில இருந்து ரெடி பண்ணிட்டு பார்ட்டி ஹால்ல போய் பக்காவா வெட்டி கொடுக்குறது தான் இன்னையோட ஆர்டர். நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் எனக்கு இன்னும் நிறைய கிரேசியான இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஃபுல் சிக்கன் இப்ப வண்டியில லோடு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கஸ்டமருக்கு கண்ணு முன்னாடியே நம்ம வெயிட் போட்டு காமிக்கிறோம். அவங்க கண்ணு முன்னாடியே நாங்க வெட்டி கூட காமிக்கிறோம். சோ அதனால அவங்க கிட்ட எடை மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்களே எடை மிஷின் எடுத்துட்டு போய் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வெயிட் மிஷின் போட்டு எடை போட்டு அதுக்கேத்த காசை நாங்க வாங்கின்னு வரோம். எப்பவுமே நான் பிஃபோர் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். ஏன்னா வண்டியில போகும்போது ரொம்ப டிராபிக்கா இருக்கும். சரி, போகும்போது அவசரமா படக்கூடாதுன்றதுக்காக பிஃபோர் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே நான் கடையில இருந்து கிளம்பிடுவேன். கஸ்டமர் கண்ணு முன்னாடியே நம்ம எடை போட்டு அவங்க எந்த அளவுக்கு பீஸ் சொல்றாங்களோ அந்த மாதிரி பீஸ் நம்ம வெட்டி கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பா ஒரு அன்பா டீ குடிப்பாங்க. அதை நம்ம ஒரு சின்ன டீ ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு வெட்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவங்க வேலையை செய்யணும். அதனால நாங்க எங்க வேலையை சீக்கிரமா செய்யணும். சோ அதனால எவ்வளவு ஸ்பீடா நாங்க வெட்டினாலும் கிளீன் அண்ட் நீட்டா கொடுக்கணும். அப்பதான் அடுத்த தடவை அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயமே, வேலை முடிஞ்ச உடனே இல்ல வேலையை ஆரம்பித்துக்கு முன்னாடியே கையை நீட்டி காசை வாங்கிடணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி என்ன ஏமாத்திருக்காங்க. நிறைய எனக்கு லாஸ் ஆயிருக்கு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் அட்வான்ஸ் வாங்குறத தவிர்த்து ஃபுல் பேமெண்ட் வாங்குறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சும்மா தூக்கலா இருக்கு இந்த பிரியாணி. சரி, நீங்க உங்க வேலையை பண்ணிடுங்க. ஃபாலோ சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.